அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், ஒரு கீரை கடையில் தான் செய்ய போகிறோம். வந்து வெந்தயக்கீரை. வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கீரையில் அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது. இது சோம்போட கீரை. இது பாலக்கீரை. இந்த 3 கீரையும் வச்சு தான் ஒரு கடையில் செய்ய போகிறோம். நமக்கு கீரைனாலே பொதுவாக மருத்துவ குணம் நிறையவே இருக்கும். இருந்தாலும் இந்த சோம்பு கீரையிலையும் மருத்துவ குணம் அதிகம் இல்லை. 3 கீரையிலும் இந்த மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? நம்ம இதோட கிப்ஸ் கட் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கீரை ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சூப்பர் டேஸ்ட்லாம். அதாவது கனடாவில் பார்த்திங்கன்னா இந்த சோம்பு கீரை போட்டு செய்யும்போது பஸ்ஸாறு அப்படின்னு சொல்லுவாங்க கனடாவில். இந்த கீரை ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, எல்லோரும் சாப்பிடக்கூடிய பொருள், ரொம்ப ஆரோக்கியமான உணவும் கூட. அதனால அடிக்கடி கீரை சாப்பிடுவோ, துவையிலவோ கூட்டாவோ பொருளை சாப்பிடும்போது நம்ம மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? கீரையில் வந்து பெனிஃபிட் நிறைய இருக்கும். ஓகேங்களா? சோம்பு கீரை, வெந்தயக்கீரை, பாலக்கீரை, இப்படி நன்மைகள் நிறைய இருக்குது இந்த கீரையில். ஓகேங்களா? இதை கட் பண்ணிட்டு இப்போ கழுவிக்கலாம் கீரையை. இந்த கீரை பாருங்கள், அந்தளவுக்கு க்ளீனாக கட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணிட்டு, இது வந்து ரொம்ப இலசாக இருக்குது, வேர்பகுதியை கட் பண்ணிட்டோம். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேணுன்னா இலையை மட்டும் கூட கிள்ளிட்டு போடலாம். இல்லை நீங்கள் அப்படியே கூட எல்லாம் ஒன்றா கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இது இலசுன்றால் க்ளீனாக மசிஞ்சிடும். அதனால நம்ம அப்படியே கூட கட் பண்ணி போடலாம். இது எல்லாமே அவ்வளோ ரொம்ப இலசு, க்ளீனாக மசிஞ்சிடும். பாருங்கள், இது எல்லாத்தையும் கழுவிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ 3 கீரையை வந்து நல்லா 3 முறை நல்லா 5 முறை கழுவிருக்கோம். அதாவது சில கீரைங்க பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு கட்டு பண்ணுவாங்க, கட்டி மார்க்கெட் அனுப்புவாங்க. சில கீரையெல்லாம் பிடுங்கிட்டு அப்படியே என்ன பண்ணுவோம், கட்டிக்கிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. மண் அதிகமாக இருக்கும். மண் அதிகமாக உள்ள கீரைங்களை ஒரு 5 முறை கழுவலாம். சுத்தமான ஒரு கீரைங்களை ஒரு 3 முறை கழுவினா போதுமாக இருக்கும். பாருங்கள், தனித்தனியாக 3 வகையான கீரையும் கழுவியாச்சு. இதில் வந்து கலப்பு வேறு கீரைலாம் வேறு புல் வேறு ஏதாவது இருந்ததுன்னா நம்ம க்ளீனாக வந்து அதை எடுத்துடலாம். பார்க்கணும் உள்ளே வேறு என்ன இருக்குது, கீரை மட்டும் தான் இருக்கா இல்லை வேறு செடி தான் கலப்பு இருக்கான்னு பார்க்கணும். அதில் இருந்தால் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது 3 வகையான கீரை வந்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான தக்காளி எடுத்துங்க. தக்காளி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், அதாவது இன்றைக்கி ஆந்திராவோட காரத்த ஸ்டைலோடு செய்ய போகிறேன். ஒரு கார சாரமானு சொல்கிறாங்களே, அதுபோல் ஆந்திராக்காரங்களாம் பார்த்திங்கன்னா காரம் சூப்பராக அருமையாக செய்வாங்க. நல்லா தூக்கலாக இருக்கும் காரம் எப்பயுமே. அந்த அளவுக்கு மிளகு வந்து தூக்கலாக போட்டிருக்கோம். இது வந்து முளப்பு கட்டிய சாம்பார் வெங்காயம். இது எப்படி முளப்பு கட்டுறதுன்னு கேட்குறீங்களா? சாம்பார் வெங்காயத்தை உரிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 4 நாள் ஒரு 5 நாளோ இல்லை ஒரு வாரமோ ஃப்ரிட்ஜில் கவர் சுற்றி வச்சிட்டிங்கன்னா தானாக முளைச்சிக்கும். அதாங்க முளப்பு கட்டிய சாம்பார் வெங்காயம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு கூட பார்த்திங்கன்னா அன்றைக்கி முளப்பு கட்டிய பூண்டு தான். பாருங்கள், முளைஞ்சிருக்கா? எல்லா பூண்டுமே வந்து முளைஞ்சிருக்கும். காரணம் பார்த்திங்கன்னா அந்த உரிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோமா, ஃப்ரிட்ஜில் வச்ச உடனே இது தானாக முளைஞ்சி வந்துடும். அதான் முளப்பு கட்டிய பூண்டு. அடுத்தது உப்பு, கடுகலப்பு, எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலப்பருப்பு, துவரம்பருப்பு வேணும். துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 விசில் வேக விட்டு வச்சுட்டோம். இதிலே கீரைலாம் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சில டைமில் பார்த்திங்கன்னா அந்த 3 விசில் வேக வைக்கும்போது பருப்பு வேகாமலே இருக்கும், கீரை வெந்துடும். கடையும் போது சரியாக பருப்பு மசியாது. அதனால் இதை ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு 3 விசில் விட்டு துவரம் பருப்பு தனியாக வேக வச்சுட்டேன். இப்போ இதிலே வந்து கீரை தக்காளி எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிடலாம். ஓகேங்களா? அப்புறம் கீரை போட்டாச்சு, அடுத்த ஐட்டம்லாம் போட்டுடலாம். பாருங்கள், பருப்பு கீழே வெந்த பருப்பு கீழே இருக்குது, அது மேலே கீரை போட்டுருவோம். கீரைக்கு மேலே தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, உப்பு போட்டாச்சு. தண்ணி தேவையான அளவு ஊற்றிடுங்க. தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் போட்டு வேக வச்சு க்ளீனாக எடுத்துடலாம். பருப்பு கீரைலாம் வெந்துகிட்டு இருக்குது. அதுக்குள்ள நம்ம தாளிக்கு ரெடி பண்ணிடலாம். பருப்பு அந்த உடனே க்ளீனாக கலந்துட்டு உடனே போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுடலாம். நல்லா பொரியிட்டோம். கடுகு பொரிஞ்சிச்சிங்க. அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுடலாம். முளப்பு கட்டி சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். கீரை குழம்பு அருமையான டேஸ்ட் இருக்கும். கார குழம்பு செஞ்சாலும் சரி, கீரை குழம்பு செஞ்சாலும் சரி, சின்ன வெங்காயம் எப்போல்லாம் போட்டு செய்கிறீங்களோ அப்போல்லாம் ரெசிபி இன்னும் சூப்பரான டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். லாஸ்ட்டில் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். தாளிச்சதுக்கு அப்புறமா அதை கீரைலாம் ஊற்றுனதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலக்கிங்க. நீங்கள் இந்த கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடகம் கூட போட்டு செய்யலாம். வடகம் போட்டு செய்யறது வந்து அந்த வெங்காயமோ கருவேப்பிலை எதுவுமே தேவை இருக்காது.
வெங்காயம் கருவேப்பிலை அந்த செலவு எதுவுமே இருக்காது. கடுகு வெறும் எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு அப்படியே கீரை தாளிச்சிடலாம். அருமையான டேஸ்ட் இருக்கும். இப்படியும் செய்யலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் விசில் வரல. வந்த உடனே இதை எடுத்து க்ளீனாக வந்து ஒரு கடைஞ்சிட்டு கீரை சாம்பாரில் சேர்த்துடலாம். கீரை 2 விசில் எடுத்தாச்சுங்க. கீரைலாம் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ அப்படியே எடுத்து க்ளீனாக கடைஞ்சிடலாம். இப்போ ஓகேங்களா? தண்ணி வடிகட்டிட்டு அப்படியே கடைஞ்சிடலாம். இப்போது அந்த கீரை வந்து தண்ணி க்ளீனாக வடிகட்டியாச்சுங்க. இப்போ இந்த சட்டியில் போட்டு க்ளீனாக கடைஞ்சிடலாம். இப்போது அந்த கீரையை வந்து நம்ம சட்டியில் வச்சுக்கலாம். அப்படியே கடைஞ்சிடலாம். இப்போது ஓகேங்களா? இந்த மிக்சியில் போகிற மாதிரி தான் சூடாக இருக்கும். சூடு ஆறுனதுக்கு தான் போட வேண்டியிருக்கும். அது இந்த சட்டியிலே கடைஞ்சிங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்கும். ஓகேங்களா? சூடாக இருக்குது. சூட்லேயே நம்ம க்ளீனாக கடைஞ்சிடலாம். கடைஞ்சிட்டு இருக்கோம். இந்த புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம் அளவு தான் எடுத்துக்கணும். ஜாஸ்தி எடுக்கல. தக்காளி போட்டது அதிகம் போட்டதால் புளிப்பு இருக்கும். இருந்தாலும் புளி கொஞ்சம் போட்டுடலாம். போட்டு இனி சேர்த்து க்ளீனாக கடைஞ்சிடலாம். அப்புறம் கீரை வந்து கடைஞ்சிட்டோம். தாளிச்சது கூட சேர்த்தாச்சு. ஓகேங்களா? இந்தளவு கட்டியாக இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. பருப்பு கடைஞ்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது. அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? பருப்பு வந்து இந்த ரப்பாக கடைஞ்சிருக்கு. நைஸாக கடையாமல் ஒரு ரப்பாக கடைஞ்சிங்கன்னா இந்த பருப்பு சாம்பார் சூப்பர் டேஸ்ட் அருமையாக இருக்கும். ரப்பாக தான் இருக்கும். மிக்சியில் போடும்போது என்ன பார்த்திங்கன்னா ரொம்ப மஸ்னிடும். நம்ம இந்த சட்டி வச்சு மற்ற வச்சு கடையும் போது ரப்பாக இருக்கும். அருமையாக இருக்கும். ஓகேங்களா? இது நல்லா கலந்துக்கிட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கோம். உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு போட்டுடலாம். பாருங்கள், நம்ம சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சாதத்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு இவ்வளோ தாங்க. இப்போ வந்து பெருங்காயத்தூள் போட்டுடலாம். பெருங்காயத்தூள் இவ்வளோ தாங்க. சூப்பரான ஹெல்த்தியான கீரை சாம்பார் ரெடி. ஓகேங்களா? நல்லா கலக்கி விட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே நம்ம இறக்கிடலாம். ஓகேங்களா? இதே மண்பானையில் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் ஒன்றுமே கிடையாதுங்க. அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். டெய்லி நாங்கள் ஒரு முறை சூடு பண்ணுவோம். அவ்வளோதான். ஒரு வாரமே இருந்தாலும் எதுவுமே ஆகாது. லேட்டாக டேஸ்ட் அதிகமாக வரும். அதாவது லேட்டாக அப்படியே நெய்யிலே செஞ்ச மாதிரி ஒரு வாசனை அருமையாக இருக்கும். நம்ம நெய் போடல, எண்ணெய் தான் போட்டிருக்கோம். அதனால் ஒரு நாள் லேட் ஆகும்போது டேஸ்ட் கொஞ்சம் கூடிக்கிட்டே வருங்க. இந்த மண் பானையோட ஸ்பெஷாலிட்டியே இது தாங்க. ஓகேங்களா? நல்லா கலந்தாச்சு. உப்பு பத்தாம உப்பு போட்டாச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிட்டு போதும்னா அப்படியே விட்டுருங்க. இவ்வளோ தாங்க. சூப்பரான ஹெல்த்தியான கீரை 3 வகையான கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியான உணவு. அது இந்த கீரைங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்ணுங்கள்லாம் அதிகமாகவே சாப்பிட்லாங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி தேவையான சத்துக்கள் அத்தனையுமே இந்த கீரையில் அடங்கியிருக்கு. அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு கூட அதிகமாகவே கீரையை கூட்டாவோ துவையிலாவோ இவ்வளோ பொரியலாவோ கடையிலாவோ நீங்கள் அடிக்கடி சாப்பிடும்போது பிடிப்பேஸ் ரொம்ப நல்லது. குழந்தைங்க வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதே போல் எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய கீரை. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பாருங்கள். புதுசாக யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வந்துங்க. பெல் ஆப்ஷன் கரெக்டாக ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போகிற வீடியோ அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? இந்த வீடியோலாம் கம்மியாக தான் பார்த்துக்கிட்டீங்க. கொஞ்சம் அதிகமாக பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா 50 100 அவ்வளோதான் ஓடுது. அது மேலே ஓடுறதில்ல. ஓகேங்களா? கொஞ்சம் ஹிட்டாக வருவேன். ஏதாவது ஒரு வீடியோவாக தான் ஹிட்டாகணும் தான் பார்க்குறேன். எந்த வீடியோ ஹிட்டான மாதிரி தெரியலைங்க. ஓகேங்களா? கொஞ்சம் எல்லோரும் வீடியோ பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த கீரை சாம்பார் நம்ம என்றைக்கெல்லாம் செய்யணுமோ அன்றைக்கி ஒரு 2 கிளாஸ் வந்து கீரை வந்து வேக வச்சு தண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு குடிக்கிறதுக்கு வந்து ஒரு கீரை சூப் அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம க்ளீனாக அதை குடிச்சிடலாம். கீரை வந்து நம்ம என்றைக்கெல்லாம் செய்யணுமோ அன்றைக்கி 2 கிளாஸ் தனியாக எடுத்து வச்சுருவோம். இந்த கீரை பருப்பு எல்லாம் போட்டு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருவோம். உப்பு ஏற்கனவே மிளகாய் உப்பு எல்லாம் போட்டுருவோம். ஒரு சூப் டேஸ்ட்டில் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அடிக்கடி நம்ம இதை சாப்பிடுவோம். ஓகேங்களா?